என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கிறோம். பிஃபோரா என்ன பார்த்தோம் அப்படின்னா, மதியோட பர்சனல் டைரிய ஜனனி அண்ட் ரேகாவும் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல நடந்த சின்ன சின்ன அழகான மூமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பேஜஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அகைன் அந்த ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது 2 பேருமே அவ்வளோ இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஜனனியுமே படிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ செகண்ட் ஹாஃப் என்னன்னு பார்த்த ஒரு ஆர்வத்துல 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, அது ரொம்ப சின்சியரா என்ன எழுதியிருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா, மதியோடைய ஒன் ஆஃப் பெயின்ஃபுல் லைஃப் அதுல எழுதியிருக்கு. அவங்க ஜனனிய விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பெயின் இருந்துச்சு அப்படிங்கிறது அதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்ததில்ல, பேசினதில்ல, குரல கூட கேட்டதில்ல. ஹைட்டா, குண்டா, ஒல்லியா, கருப்பா, சிவப்பா இப்படி எந்த இதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் நேம் நேம் மட்டும்தான். ஜனனி அப்படிங்கிற ஒரு நேம் அவங்கள ஈர்த்துச்சு. அந்த ஈர்ப்பு யார் வந்து தடுத்தாலும் அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த பேர் மேல இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சடனா நம்ம லைஃப்ல இந்த ஒரு பர்சனா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சவங்க திடீர்னு நம்ம லைஃப்ல ஒரு பர்சனா கூட இல்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் நினைப்பாங்க. ஸோ மதி வந்து 12th வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்க அப்படின்னா, இது சரியா தப்பா தெரியாது. இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியாது. எனக்குள்ள இருக்கிற ஃபீலிங் அவங்களுக்குள்ள வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா எனக்குள்ள அந்த ஃபீலிங் இருந்துச்சு. எனக்குள்ள இருந்த அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த ஆவல் என்ன அவங்க கிட்ட கொண்டுட்டு போனுச்சு. எதிர்பாராம 2 பேரும் ஃப்ரெண்டாவும் ஆனோம். நல்லாவும் போயிட்டு இருந்துச்சு. அந்த 2 வருஷத்துல நிறைய நாள் எனக்கு பிடிச்ச மாதிரியும் அவ நடந்திருக்கா, பிடிக்காத மாதிரியும் அவ நடந்திருக்கா. அதிக நாள் அவ வெறுப்பாவும் பேசியிருக்கா, என்னை வெறுத்தும் பேசியிருக்கா. ஆனா அவளோட எல்லாரோட வார்த்தைகள்லையுமே நான் ஏன் அடங்கி போனேன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் எல்லாத்தையும் பொறுத்து போனேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ என்ன சொன்னாலும் என் செவி அதை கேட்டுச்சு. அவ ஆமா சொன்னா ஆமாதான், இல்லைன்னு சொன்னா இல்லைதான். அதுக்கு நான் இப்ப வரைக்கும் மறுத்து பேசினதே கிடையாது. அந்த அளவுக்கு நான் நானா இல்லை, அவளாவே ஆயிட்டேன். அவளா ஆயிட்டேனா இல்ல அவ எனக்குள்ள வந்துட்டாளா தெரியல. ஆனா அவதான் என்னுடைய லைஃப்ல எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். என்னையே அறியாமையும் அது முடிவாயிடுச்சு. எனக்குள்ள ஒரு சர்க்கிள் இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. அந்த சர்க்கிளுமே ஜனனியா தான் இருந்துச்சு. ஜனனி தான் அந்த வட்டத்துக்குள்ள இருந்தா, நான் அந்த வட்டத்துக்குள்ள இருந்தேன். திரும்பின இடம் ஃபுல்லா ஜனனி, பார்த்த இடம் ஃபுல்லா ஜனனி, நினைச்ச நினைவெல்லாம் ஜனனி. இப்படி எல்லாமே ஜனனி ஜனனி ஜனனியா இருந்துச்சு. ஒரு நாள் ஜனனி அப்படிங்கிற ஒரு பர்சனும் இல்லை, பேரு மட்டும் அதுவும் எனக்குள்ள கேட்டுட்டு இருக்கு. எனக்குள்ள ஒழிச்ச அந்த பேர் செவியில கேட்டுட்டு அதை நான் ரசிக்கிறதா இல்ல இவ்வளோ நாள் பார்த்து பழகி என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்படுறதா, இல்ல இனி எனக்கு அவங்க இல்ல, எனக்கானவங்களா இல்ல, எனக்கு ஃப்ரெண்டா கூட இருக்க வழி இல்லை அப்படிங்கிறத நினைச்சு நான் கவலைப்படுறதா, இல்ல இந்த 2 வருஷம் ரொம்ப அன்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா, இந்த 2 வருஷம் நடந்த அந்த நினைவுகளை நினைச்சு நான் இதுக்கப்புறம் கடக்கணுமா, இல்ல அந்த நினைவுகளை மறக்க நான் முயற்சிக்கணுமா, இப்படி நான் எதை பண்ணணும்னே எனக்கு தெரியாம நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த சிந்தனை அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் கொண்டு வந்துச்சு. அந்த கேள்விகள் டே டு டே அழுது 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 கண்ணில் இருந்த கண்ணீரே வந்து போயிடுச்சு. அப்பதான் மதிக்குமே புரிஞ்சுச்சு, கண்ணீர் கூட நம்மளை விட்டு ஒரு ஸ்டேஜ்ல போயிடும் போல. அப்படி இருக்கும்போது நமக்கு பிடிச்ச பர்சன் மட்டும் எப்படி நம்ம கூட இருப்பாங்க? அவங்க ஒரு பர்சன். கண்ணீரே நமக்குள்ள இருக்கிற ஒண்ணு. அதுவே சம்டைம்ஸ் வத்தி போகும்போது நம்ம கூட பழகுன ஒரு பர்சன் நம்ம கூட எப்பவும் வருவாங்கன்னு நினைக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்காதுல்ல. நான் பண்ணாதான் தப்பு, நான் தான் தேவையில்லாம ஏதோ ஆசை வச்சிருக்கேன்
அந்த மாதிரி நினைச்சிருக்க கூடாது, தப்புதான். ஆனா என்னால முடியல. அவளை மறக்கிறது அவ்வளோ ஈஸியா எனக்கு தெரியல. ஏன்னா ஆளை பார்த்ததில்ல. ஹைட்டா, குட்டையா, ஒல்லியா, குண்டா, கருப்பா, செவப்பா, இப்படி எதுவும் எனக்கு தெரியாது. பேர் ஜனனி. அந்த ஜனனிங்கிற பேர் என் இதய துடிப்பு மாதிரி என் காதுல அப்படியே ஒட்டிக்கிச்சு. என் செவிகள்ல இப்பவும் ஜனனி அப்படிங்கிற பேரு தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதை மறக்கிறது? அந்த ஜனனி அப்படிங்கிற பேரை என் காதுல ஒலிக்கும்போது கேட்கும்போது எல்லாமே எனக்கு அவ கூட பழகுன அந்த 2 வருஷங்கள் தான் ஞாபகம் வருது. அந்த 2 வருஷங்களும் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது என் கண்கள், வத்தி போன கண்கள் கூட திடீர்னு கண்ணீரை கொட்டுது. அந்த அளவுக்கு அவ நினைவுகள் எனக்குள்ள உறைஞ்சு போயிடுச்சு. எனக்குள்ள என் ரத்தத்தோட ஊறி போயிடுச்சு. நான் அவளை எப்படி மறப்பேன்? அவளை நினைக்காம எப்படி இருப்பேன்? இப்படி டெய்லியும் நினைச்சு 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 ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறது இல்லை, அங்கேயும் போறது இல்லை, எங்கேயும் வர்றதில்ல. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கே அவங்க மேல ஒரு கோபம் வருது. ஏன்னா நைட்டும் பகலும் தூங்கவே முடியாம அந்த நினைவுகள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துனுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது. சிலருக்கு அது ரொம்பவே ஆபத்தானதுன்னா ரொம்ப வலியானது. அதை இவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அந்த வலிய அதை மறக்க முடியாம நைட்டும் பகலும் தூங்காம இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கே அவங்கள பிடிக்காம போய், இல்ல இனி நாம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சு அதுல இருந்து வெளியில வந்தாங்க. கடைசியா அவங்க அதுல இருந்து வெளில வர்றதுக்கு முன்னாடி அழுது தீர்த்து கண்ணீரெல்லாம் உறைஞ்சு போய் உடம்புல இருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் சதஞ்சு போய் அந்த எண்ணம் கோபமாவும் இல்லாம வெறுப்பாவும் இல்லாம இனி ஓகே இவ்வளவுதான், இதுதான் லைஃப்னு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. அந்த ரிலாக்ஸ் ஆகி அப்புறம் தான் காலேஜ் எல்லாம் போவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 8 வருஷம், இந்த 8 மாசத்துல ஐ மீன் 12th முடிஞ்சு அகைன் அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஜனனி அந்த பார்க்குற அந்த அந்த நாள் வரைக்குமே ஜனனி அப்படிங்கிற வார்த்தைகள், அந்த பேரு இப்பவும் அவங்களோட மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதை அவங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. எவ்ரிடே எவ்ரி நைட் அவங்களுக்கு ஆறுதலா இருந்தது தலகாணி மட்டும்தான். அந்த தலகாணி நைட்டு ஃபுல்லா நனையாம நனையாம இருந்த இரவுகளே கிடையாது. அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் சிந்தாத நாட்களே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பகல்ல என்னதான் நார்மலா இருந்தாலும் நைட்ல அந்த அமைதியில ஜனனி அப்படிங்கிற அந்த பேரு, அவளோட நினைவுகள் என்னமே என்னை வாட்டி வருது. இந்த நினைவு தான் என் கண்ணில் இருந்து டெய்லியும் எவ்ரிடே ஒரு சொட்டு கண்ணீராவது வராம இருந்ததே இல்லை. என் கண்கள்ல இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டும் ஜனனி தான். அந்த கண்ணீர் கூட ஜனனிங்கிற பேரை தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க. அதை படிச்சதும் 2 பேருக்குமே அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். சொல்லவே முடியாத அளவுக்கு நான் ஜனனிக்கு வழியை கொடுத்துருக்கேன். தப்பெல்லாம் என் மேல தான் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்டில் அதே இடத்துல அகைன் மறுபடியும் பிரேக்கப் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8 மாதங்கள் கடந்ததும் காரணம் எதுவும் சொல்லாமல் காற்றாய் வந்து நிழலாய் மறைந்தாய். காத்திருந்த நாட்கள் எல்லாம் காலன்றில் தேதிகளாக இல்லை, நீரில் கரைந்த நினைவுகளாகவே இருந்தது. இன்று நீ வேறொரு பாதையில் நடக்கிறாய். ஆனால் நான் நடந்த பாதைகளில் உன் காலடி சுவடுகள் இன்னும் அழியவில்லை. விலகிச் சென்றதற்கான காரணம் தெரியவில்லை. ஆனால் நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் நீயே என் வாழ்வின் காரணம். நீயே என் வாழ்வின் காரணம் என்பதை கற்றுக் கொடுத்தது. நான் மறந்த கதையாகி விட்டேன். ஆனால் நான் எழுதிய கவிதைகளில்
இன்னும் நீயே முடிவடையாத வரியாக இருக்கிறாய் அப்படின்னு ஒரு கவிதை. அடுத்த பக்கத்துல இதையெல்லாம் கேட்டுட்டு ரேகா படிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்துல உட்காந்து ஜனனி கேட்டுட்டு இருப்பாங்க. ஜனனிக்கு அப்போ என்ன சொல்றதுன்னே தெரியாது. இந்த கதைகளெல்லாம் அவங்க படிக்க 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 ஜனனி கண்கள்ல இருந்து கண்ணீர் பொங்க ஆரம்பிச்சிடும். கண்ணீர் பயங்கரமா சொல்லுவாங்க. அகைன் அவங்க ஜனனி பார்த்துட்டு ஜனனி ப்ளீஸ் அப்படின்னாங்க. அவங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆவாங்க. அகைன் ஜனனி சொல்லுவாங்க படி அப்படின்னாங்க. அகைன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பதில் இல்லாத பிரிவு. காரணம் கேட்கவில்லை, கோபம் கொள்ளவில்லை. ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்த நீ மறுநாள் மௌனமாகிவிட்டாய். 8 மாதங்கள் கடந்து விட்டன. ஆனால் அந்த கடைசி உரையாடல் மட்டும் இன்னும் நேற்று நடந்தது போலவே இருக்கிறது. இன்று உன் இதயத்தில் நான் இல்லை. என் வலிக்கு அது புதிதல்ல. ஏனெனில் நீ பிரிந்த நாளே அதை விதைத்து விட்டாய். நீ சந்தோஷமாக இருப்பாய் என்றால் அதுவே போதும் என் மனம் சொல்கிறது. ஆனால் ஒரு காரணமாவது சொல்லியிருக்கலாம் என்று சிறு ஏக்கம் மட்டும் இன்னும் உயிரோடு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த டைரிய முடிப்பாங்க ரேகா. கேட்டதும் இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப பெயின் கொடுக்கும். அப்போ ரேகா கேட்பாங்க, "ஏய், இந்த அளவுக்கு இருந்திருக்கு, நீ ஏன் ஃபர்ஸ்ட் அவளை விட்டு போன? இந்த 6-7 மாசம் இங்க யாரு கூடயும் கான்டாக்ட் இல்லை, என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "நான் அவளை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவளுக்கு கரெக்டான பர்சன் இல்லைன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் அவளை விட்டு போகணும்னு நினைச்சேன். அதுக்காகவே நான் அவளை ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் திட்டுறது, அடிக்கிறது, அவ கூட அட்டாச் ஆகாம இருந்தேன். ஆனா என்னையும் மீறி அவ கூட நான் அட்டாச் ஆனேன். ரீசன், நான் என்ன பண்ணாலும் அவ அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. எதுவா இருந்தாலும் என்ன நான் செஞ்சாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் கூடயே இருப்பா. அதனாலவோ என்னவோ தெரியல, என்னால அவளை விட்டு விலக முடியல. என் மனசு ஃபுல்லாவே நிறைஞ்சா ஒரு வாட்டி. சரி, நானே அவளை விரும்புறேன்னு சொல்லலான்னு நான் முடிவெடுத்தப்போ அவ என்கிட்ட எல்லாமே சஸ்பென்ஸா வச்சிருந்தா. திடீர்னு ஸ்கூல்ல ஒரு வாட்டி நான் கௌதம் ப்ரொபோஸ் பண்ணதை பார்த்தேன். அதை இவ அக்செப்ட் பண்ணிட்டா நினைச்சு, ஓகே இதுக்கப்புறம் நம்ம அவள் லைஃப்ல இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணி அதனாலதான் சொல்லாம கொள்ளாம நான் போயிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? ஒரு வாட்டியாவது நீ அவகிட்ட பேசியிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே. கரெக்டு தான், நான் என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி விடு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இதுக்கப்புறம் நான் மதிய எப்பவுமே அழ வைக்க மாட்டேன். நான் எப்பவுமே அவங்கள ரொம்ப சந்தோஷமா நான் பார்த்துப்பேன். இனி அவ ஃபேஸ்ல சிரிப்பு மட்டும்தான் இருக்கும், கண்ணீர் வரவே விட மாட்டேன். நான் இனி ரொம்ப சந்தோஷமா நான் பார்த்துப்பேன். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், ஆனா இதுக்கப்புறம் அவ தான் என் வாழ்க்கை. நான் அவளை ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து. ரேகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது உடனே இவங்களும் சரி வா போலாம், போய் அவகிட்ட பேசு, மனசை விட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து நம்ம ஜனனியும் ரேகாவும் கிளம்புவாங்க. ஜனனி ஹாஸ்டல் கிளம்பிடுவாங்க, ரேகா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இங்க அந்த வர்ற அந்த மதியம் இல்லையா, வண்டி அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க. அந்த காலேஜ் டு ரூமுக்கு வர்றதுக்குள்ள உங்களுக்குள்ள அவ்வளோ வலியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். என்ன என்ன என்னைய இவ இந்த அளவுக்கு நினைச்சிருக்கானா? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு அவளுக்கு நான் பெயின் கொடுத்துருக்க மாட்டேனே. நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு வார்த்தையாவது நான் கேட்டிருக்கணும். கேட்காம இருந்தது என் தப்பு தான். நான் கேட்டிருக்கணும்
ஆனா அவ மனசுல இந்த அளவுக்கு நான் பதிஞ்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஃபோன் வரும். ஃபோன் வந்தது அட்டெண்ட் பண்ணுவாங்க. "சொல்லுடா" அப்படின்னு கேட்பேன். "எங்கடா ரூம் ரீச் ஆயிட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆமா, ஆ எனக்கு ஒரு டவுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "டவுட்டா? உனக்கு என்னடா டவுட்டு?" "அது இல்ல நான் அத அங்கேயே கேட்டிருப்பேன். கேட்டிருந்தா நீ என்ன அடிச்சிருப்ப. அதனால தான் நான் அங்க கேட்கல. இப்ப கேட்கறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "என்னது அடிச்சிருப்பனா? அப்படி என்ன நீ கேட்க போற?" அப்படி சொல்லுவாங்க. "மதி உன்னை இந்த அளவுக்கு விரும்புற அளவுக்கு நீ என்னடா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "டேய் நல்லா தானடா போயிட்டு இருந்துச்சு." "இல்லடா இப்பவும் என்னால ஏத்துக்க முடியல." அதாவது நீ தப்பு அப்படிங்கிறது சொல்லல. ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு கூட காதலிப்பாங்களா? அதுவும் பார்க்காம, பேசாம, எதுவுமே தெரியாம இந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிற அளவுக்கு நீ என்னடா பண்ண? எனக்கு புரியலையேடா. நீ அந்த அளவுக்கு நல்லவனும் கிடையாது. அ என்னென்னமோ காரியம்லாம் பண்ணிட்டு திரியுவ. சேட்டை பண்ணுவ. அடங்கவே மாட்ட. ரவுடித்தனம் பண்ணிட்டு திரியுவ. உன்னை பார்க்காமலே ஒருத்தவங்க உயிரா நினைச்சிருக்காங்கன்னா, இங்க உன்ன நான் பெருமையா நினைக்கிறதா? இல்ல அவங்கள நான் பெருமையா நினைக்கிறதான்னு எனக்கு புரியலடா! அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேய்! இப்ப மட்டும் நீ என் கையில கிடைச்ச உன்ன அவ்வளோதான். தெரியும்டா நீ என்ன அடிப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அங்க கேட்கல. ஃபோன் பண்ணி கேட்கிறேன். இல்லன்னா நான் அங்கேயே கேட்டிருப்பேனே! உண்மையாலுமே அந்த டைரிய படிச்சதுல நீ என்ன ஃபீல் பண்ணியோ இல்லையோ, சான்ஸே இல்ல. நானா இந்த மாரி ஒரு காவிய காதல நான் புக்ஸ்ல கூட படிச்சதில்லடா. உண்மையா சொல்றேன். நம்ம ஸ்கூல் புக்ல தான் நம்ம நெறைய படிச்சிருக்கோம்லடா. ஆ காவிய காதல், அந்த காதல், இந்த காதல் அப்டின்ட்டு. அதுவும் அந்த காலத்து காதலெல்லாம் எவ்வளவோ இருக்கே. பார்த்ததும் காதல், கண்டதும் காதல், கேட்டதும் காதல், கேட்காத காதல் இந்த மாரி. ஆனா, இது ஒரு வித்தியாசமான காதலா இருக்குடா. ஆனா பயங்கர சின்சியர்டா. உன் மேல உயிரையே வச்சிருக்காடா அவ. பார்த்துக்கோடா அப்டின்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா. நான் கண்டிப்பா அவள நான் பார்த்துப்பேன். ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம், ம். நடத்து, நடத்து. எனிவேஸ் கங்கிராச்சுலேஷன் அண்ட் ஆல் தி பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கிராச்சுலேஷன் ஓகே. ஆல் தி பெஸ்ட் எதுக்கு? கங்கிராச்சுலேஷன் இப்ப வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் கங்கிராச்சுலேஷன். இதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு ஆல் தி பெஸ்ட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டேய்! நீ ரொம்ப யோசிக்கிற. ஆமா. இனி யோசிக்க என்ன இருக்கு? அதான் உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. டேய்! இன்னும் நீ வீட்டுக்கு போலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல இன்னும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சரி. நீ போதும். நான் வைக்கிறேன். ஏன் ட்ரீம்ல இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ட்ரீமா? என்ன ட்ரீம்? டேய் தெரியும்டா உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? இங்க இருந்து போற கேப்ல இவ்வளோ நேரம் அந்த படிச்சதெல்லாம் நினச்சு இதுக்கப்புறம் போய் என்னென்ன பண்ணலான்னு ஒரு ட்ரீமா? அப்படி சொல்லுவாங்க. ச்சீ! அந்த மாதிரிலாம் இல்ல. அப்பனா என்ன உருகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ச்சே நம்ம தப்பு பண்ணிட்டோம்ன்னு ஃபீல் பண்றியாடா? விடுடா! உண்மையிலுமே ஒண்ணு சொல்ல போணும்னா, அப்பவே மதியம் உனக்கு லவ் சொல்லியிருந்தாலோ, இல்ல நீ அவளுக்கு சொல்லி அவ அக்செப்ட் பண்ணியிருந்தாலோ, இந்த அளவுக்கு இதுக்கு வேல்யூ இருக்கான்னு எனக்கு தெரியலடா. இ இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்போ உங்க 2 பேர் லவ்லயும் ஒரு அழகான புரிதல் இருக்கும்டா. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்டா. குடுத்து வச்சவங்கடா. நெறைய பேருக்கு இதெல்லாம் கிடைக்காதுடா. ஏன்னா, ஸ்டில் பாரேன் நீ அவள விட்டுட்டு போயிட்ட. விட்டுட்டு போயிட்டு இவ்வளோ நாளைக்கு வந்ததுக்கப்புறமும், அதே மனசோட உன்ன ஏத்துக்கிட்டா பாத்தியா? அங்க இருக்கா. ஆனா இப்ப வரைக்கும் கூட உன்ன அந்த கேள்வி கேட்கலடா. ஏன்டா சொல்லாம போனன்னு கேள்வி கேட்டிருக்காளா? கேட்கல. அதான்டா மதி. இப்ப வரைக்கும் இந்த 8 மாசம் ஏன் எங்க யாரு கூடயும் பேசல? ஏன் என்ன விட்டு போன? ஜஸ்ட் கேட்டுருக்கலாம். "உன்ன ஏன் விட்டுட்டு போன?" அப்படின்னு. ஆனா இதுவே வேற ஒருத்தவங்க அந்த இடத்துல இருந்தா எத்தன கேள்விகள் வந்திருக்கும். அதுக்கப்புறம் உன்ன அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிச்சயமா வாய்ப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாண்டா. நீ சொல்றது உண்மதான். இதே வேற ஒருத்தவங்கன்னா, "அதான் சொல்லாம போயிட்டல்ல, இனிமே வேணவே வேணாம் நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கடா. ஆனா இவ கோவப்பட்டாலும், நான் வந்ததுக்கப்புறம் என் மேல கோவப்பட்டா கூட, என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். அங்க தான்டா மதி இருக்கா. மதி இஸ் கிரேட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நானு, நீ வேஸ்ட்டுடா அப்படிம்பாங்க. டேய்! ஆமாண்டா. உன்ன எந்த அளவுக்கு விரும்பியிருக்கா? ஷாக்கிங்கா இருக்குடா. ஒண்ணும் சான்ஸ் இல்ல. நீ என்னோட ஃப்ரெண்டுடா. நீ நல்லவன் தான், வல்லவன் தான். 4 தெரிஞ்சவன் தான். நான் இல்லன்னு சொல்லல. என்ன கொஞ்சம் சேட்டை பண்ணுவ. நல்ல புள்ள தான். ஆனா, இந்த அளவுக்கு உன்ன உருகி உருகி லவ் பண்ற அளவுக்கு நீ என்னதான் பண்ண அந்த புள்ளைக்கு? எதுவுமே பண்ணலையாடா? அதான்டா எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்குமே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்.
கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படாத, நான் ஒண்ணும் புகழல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமா, "சரி நீ வைக்கிறியா?" அப்படிம்பாங்க. வைக்கிறேன், வைக்கிறேன். எனிவேஸ் நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மானம் கெட்டவனே வைடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டிடுவாங்க. சரின்னு அவங்க ஃபோன கட் பண்ணிட்டு, இவங்களும் அகைன் அவங்க ட்ரீம கன்டின்யூ பண்ணி ரூமுக்கு போவாங்க. ஸோ ரூமுக்கு போனதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்க ட்விஸ்ட்டு இல்ல, நார்மலா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், கேட்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கோ. நான் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்கோ. எனிவேஸ் எல்லாரும் கேட்டுட்டு நல்லா தூங்குங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.